வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு செமையான ஆசமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வச்சு பண்ண போகிறோம். நம்ம ஃபோனில் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஒரு ப்ளூடூத் வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு டிடெக்ட் பண்ண 2 ஐஆர் சென்சர் வேணும். நான் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர் சென்சருக்கு பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் பிரெட் போர்டு உங்களுக்கு வேணும். வித் அல்ட்ராசோனிக் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் திங் என்ன வேணும்னா ஆர்டினோ யூனோ. இது பார்த்தீங்கன்னா ஆர்டினோட எஸ்எம்டி. அப்புறம் கொஞ்சம் உங்கள் மேல் டு ஃபீமேல் ஒயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமர் ஒயர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வேணும் வித் ரெசிஸ்டர். நான் ரெசிஸ்டர் இல்லாமல் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ட்ராசோனிக் பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் விசிசியில் கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்ஜியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் நம்பர் 8 ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஎஸ்ஓ அதை பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 9 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் அனலாகில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஆடினோட கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து HC05 ப்ளூடூத் மோட் எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத்தில் இருக்க விசிசி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எஸ்எம்டியில் பார்த்தீங்கன்னா 2 5 இருக்குது. ஆக்சுவலி பின்னோட கனெக்ட் இருக்கும். நீங்கள் ஆடினோ டிப் யூஸ் பண்ணிங்கன்னா இது இருக்காது. அதுக்கு வர நீங்கள் 3.3V வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ளூடூத்தில் கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட் எடுத்து ஆடினோ இருக்க கிரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மேல் டு ஃபீமேல் எடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்டி இருக்கும். அப்புறம் ஆர்எக்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து டிஎக்ஸ் வந்து RX 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே இருக்கும் RX 0 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா TX1 லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிங் கொடுக்கும்போது இந்த 2 பின்ஸ் வந்து கழட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஆடியோ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணோம், அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து கழட்டி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஆர் சென்சர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டேமேஜ். அதனால் பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சரில் இருக்க விசிசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா 3.3V ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு 3.3V இங்கே இருக்குது. ஆனால் இன்னொரு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 3.3V ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எஸ்எம்டி வாங்கும் போதே அதுக்கு வந்து பின்ஸ் கொடுப்பாங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தனியாக சால்ட்ரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நான் ஒயர் எடுத்துக்கிறேன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கிரவுண்டு, அதாவது இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கும். 4th பின் எஸ்எம்டியில் 4th பின் இருக்கும். ஆடினோவில் வேறு பின் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் பின்னோட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆகணும். அவுட்புட் பண்ணிருக்கேன்ட்டு அது அவுட்புட் பின்னோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 7 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு தனித்தனி கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஐஆர் சென்சர் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஐஆர் சென்சர் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுமாதிரி மேல் டு ஃபீமேல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. விசிசி பின்னில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். விசிசி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மேல் டு ஃபீமேல் வேறு எடுத்துக்கிட்டு கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது செகண்ட் பின் ஐஆர் சென்சரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் லாஸ்ட் பின் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா விசிசியோட கனெக்ட் பண்ண ஒயர் எடுத்து நீங்கள் இங்கே அதே மாதிரி 3.3V இங்கே இருக்கும், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அதே மாதிரி தான் அங்கேயே சைடில் மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் அங்கே ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு கிரவுண்டுக்கான பவர் கொடுக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட்புட், அது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாகில் 6 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பின் நம்பர் 6.
பின் நம்பர் 6க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பின் இப்போ லாஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா எல்இடி வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன். எல்இடியோட கெப்பாசிட்டி அதிகம், பவர் தாங்குற கெப்பாசிட்டி, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணல. வேணால் நீங்கள் 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி டைப்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பாசிட்டிவில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். லாங் ஸ்பின் தான் பாசிட்டிவ். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 4ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் பின் நம்பர் 4ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேல் எடுத்துக்கிறேன். எடுத்து இதோட நெகட்டிவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் வந்து பின் வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் இங்கே இருக்க கிரவுண்ட் ஆப்ஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நாம் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஆப்பில் இருக்கேன்னா சீரியல் ப்ளூடூத் ஆப்பில் தான் இருக்கேன். அந்த ஆப்பில் மூலமாக உங்களுக்கால கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சைடில் போய் டிவைசஸ்க்கு போய்க்கோங்க. அங்கே போய் HC05 இருக்கும், அது கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்டிங் டு HC05 கனெக்டட். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வரும், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு. சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வச்சுருக்கேன், அதனால் லெஃப்ட்டில் வரும். ஒரு ஆப்ஜெக்டே இல்லைனா நோ ஆப்ஜெக்ட் வரும். ஒரு ஆப்ஜெக்ட் ரைட்டில் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் இஸ் இன் ரைட்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்இடி எதுக்குன்னா ஒரு கமெண்ட் மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் பிளிங்கை இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.